அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். தொடர்ந்து 8லேருந்து 10 மணி நேரம் உட்கார்ந்துக்கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கு தொப்பை குறையவே மாட்டேங்குது டாக்டர். அடிக்கடி எனக்கு பேக் பெயின் வருது. இன்னும் பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளால் கர்ப்பப்பையில் கட்டிகள் உருவாகுது, இல்லை கருமுட்டை சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. ஸோ இதில் நிறைய நம்மளுடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளும் பலகீனமாகிறதுனால உடம்புல நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. தொடர்ந்து ஒரு 1.5 மணி நேரம் நம்ம உட்கார்ந்துக்கிட்டே வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்ம இடுப்பு பகுதிக்கான ரத்த ஓட்டம் 50% குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ரத்த ஓட்டம் குறையிறது மட்டும் இல்லாமல் அங்கே நிணநீர் மண்டலங்கள்லையுமே தேக்கம் உண்டாகிறதுனால கழிவுகள் தேங்க ஆரம்பித்து நிறைய பிரச்சனை வருது. அதே மாதிரி தொடர்ந்து 1.5 மணி நேரம் நம்ம உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புல லைப்போப்ரோட்டீன் லைப்பேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. இதுதான் ஃபேட்டை உடைச்சி உடம்புக்கு எனர்ஜியாக கொடுக்கக்கூடிய முக்கியமான என்சைம். இதனோட செயல்திறன் 90% வரைக்கும் குறையுது அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் சொல்லுது. அதனால தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு தொப்பை குறையவே மாட்டேங்குது, பேக் பெயின் வர்றது, பாஷரும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. நாளடைவில் நம்மளுடைய இடுப்பு பகுதியில் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது ஏன் உருவாகுது அப்படின்னா நம்மளுடைய கோர் மசில் டீஆக்டிவேட் ஆகுது. தொடர்ந்து உட்கார்ந்துக்கிட்டே வேலை செய்யும்போது நம்ம கோர் மசில் டீஆக்டிவேட் ஆகிறதுனால உடம்புல நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெயிட் தூக்குறோம் அப்படின்னா கோர் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஷோல்டர்லேயோ அப்பர் பேக்லேயோ பெயின் வராது. பட் கோர் வீக்காக இருந்தது அப்படின்னா நமக்கு ஷோல்டரில் ப்ராப்ளம் வரும், ஸ்பைனில் ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது, நம்ம தொடர்ந்து உட்காந்துட்டே வேலை செய்யும்போது பெல்விக் கன்ஜஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இடுப்பு பகுதிக்கான ரத்த ஓட்டம் சரியாக இல்லை. ஸோ ரத்த ஓட்டம் சரியாக இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கழிவுகள் அங்கே தேங்க ஆரம்பிக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு இன்றைக்கி ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகுது, ஆண்களுக்கு ஆண் தன்மை சார்ந்த பிரச்சனைகள் உருவாகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பெல்விக் கன்ஜஷன். ஸோ அங்கே ரத்த ஓட்டமும் நிணநீர் மண்டலமும் தேக்கம் அடைகிறது தான். மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா நம்ம தொடர்ந்து உட்கார்ந்தபடியே வேலை செய்யும்போது நம்மளுடைய பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க ஆரம்பிக்குது. அதுக்கான ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்குது. இதனால் நம்ம தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு எந்திரிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய இடுப்பு பகுதியில் ஃப்ளெக்ஸாஸ் மசில்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த சோயாஸ் மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட் ஆகிடும். நம்ம உட்காந்துட்டு எழுந்திருக்கும் போது இந்த ஃப்ளெக்ஸாஸ் ப்ராப்பராக செயல்படாதனால நம்மளுடைய தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸ் தான் நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து அந்த தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸும் வீக் ஆகும் பொழுது தான் நமக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் தான் நமக்கு இடுப்பு பகுதியில் வலி உண்டாகிறதுக்கு, தொப்பை குறையாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இதை சரி செய்கிறதுக்கு நம்ம ஆஃபீஸில் இருந்தபடியே ஒரு 5 நிமிஷத்தில் இந்த 3 பயிற்சிகளை நம்ம பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு இந்த இடுப்பு வலி வராது, தொப்பையும் நம்ம குறைச்சிக்கலாம். இனப்பெருக்க மண்டலத்துக்குமே நல்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோர் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறது, அதாவது நீங்கள் உங்களோட சேரோட நுனியில் உட்காந்துக்கோங்க. உங்களுடைய முதுகு தண்டோடம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நல்லா ஆழமாக மூச்சை உள்ளே இழுக்கணும். மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது உங்களுடைய இடுப்பு பகுதி பின்னோக்கி வளைஞ்சு மார்பகங்கள் நல்லா விரிவடையணும். ஸோ உங்களுடைய ஷோல்டர் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மூச்சை உள்ளே இழுத்துக்கோங்க. அதே மாதிரி மூச்சை வெளிவிடும்போது உங்களுடைய இடுப்பு பகுதி கொஞ்சம் முன்னோக்கி வரணும், அடிவயிறு பகுதியும் கொஞ்சம் உள்நோக்கி போகணும். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரீத்திங்கை பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு 5 முறை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கோர் நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். ரெண்டாவது எக்ஸசைஸ், நீங்கள் உங்கள் சேரோட எட்ஜில் உட்காந்துட்டு ஒரு காலை, அதாவது ஒரு வலது காலை எடுத்து இடது காலோட முழங்கால் மேலே வச்சுருங்க. அதாவது ஒரு 4 ஷேப்பில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு முன்னோக்கி குனியணும். அந்த மாதிரி நீங்கள் குனியும் பொழுது உங்களுடைய வலது கால் பகுதியில் இருக்கக்கூடிய இடுப்பு பகுதி, தொடை பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த எக்ஸசைஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு பக்கம் நம்ம பண்ணிக்கலாம், இன்னொரு பக்கம் ஒரு 30 செகண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு வாட்டி நம்ம பண்ணால் போதும். ஸோ இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணும் பொழுதும் நமக்கு நல்லா இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள், கோர் மசில்ஸ், ஹிப் ஃப்ளெக்ஸார்ஸ் இது எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகும். மூன்றாவது பயிற்சி என்ன அப்படின்னா, நீங்கள்
சேர்ல எழுந்து நின்றுட்டு அந்த சேரை பிடிச்சிட்டு ஒரு பக்கமாக காலை வந்து மடக்கி நீங்கள் நல்லா பின்னோக்கி கொண்டு வரணும். ஸோ அப்போ உங்களுடைய இடுப்பு பகுதி நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய இடுப்பு பகுதியை நல்லா முன்னோக்கி காலை வந்து முன்னோக்கி கொண்டு வரணும். இல்லை சிம்பிளாக நீங்கள் சேரை பிடிச்சிட்டு மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி நல்லா முன்னோக்கி வந்து நம்ம கால்களை வந்து உயர்த்தணும். இந்த ஒரு பயிற்சியை நம்ம பண்ணலாம். இந்த 3 பயிற்சியை நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் இது உங்களுடைய தொப்பையை ஈஸியாக குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகி பேக் பெயினும் உங்களுக்கு வராது. இது கூட தண்ணீர் நல்லா குடிக்க வேண்டியது அவசியம். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு இந்த இடுப்பு பகுதியை பற்றியோ இல்லை அடிவயிறு பகுதி தொப்பையை பற்றி ஞாபகம் வருதோ அப்போல்லாம் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் வந்து பண்ணணும். நல்லா மூச்சை உள்ளே இழுக்கணும். உள்ளே இழுக்கும் போது வயிறு பகுதி வெளியில் வரணும். மூச்சை வெளிவிடும்போது வயிறு பகுதி வந்து உள்ளே போகணும். இந்த ப்ரீத்திங்கை மட்டும் உங்களுக்கு எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே உங்கள் தொப்பை நல்லாவே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 30 மினிட்ஸ் ஒன்ஸ் ஜஸ்ட் எழுந்து நில்லுங்க. எழுந்து நின்று ஒரு உங்களோட குதிங்கால்களை மட்டும் உயர்த்தக்கூடிய ஒரு 5 முறை இல்லை 10 முறை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுடைய காலில் இருக்கக்கூடிய தசைகளும் இடுப்பில் இருக்கக்கூடிய தசைகளும் கோர் மசில்ஸும் நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தொப்பையை அழகாக நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். இன்றைக்கி தொடர்ந்து 8லேருந்து 10 மணி நேரம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டே வேலை செய்கிறவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும், இதை சரி செய்கிறதுக்காக ஆஃபீஸில் இருந்தபடியே செய்யக்கூடிய 3 விதமான பயிற்சிகளை பற்றி நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.